போக்குவரத்தில் போகும்பொழுது, வண்டி வாகனம் செலுத்தும் பொழுது, இரவு நேரம் போகும்பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ ஒரு நினச்சிட்டு போய் நம்ம மறந்துடக்கூடாது. சிரத்தை இல்லாமல் செயல்படக்கூடாது. பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற சில பண ப ப பரிவர்த்தனையாக இருக்கட்டும், பணம் அனுப்புறதா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், டக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்குதே, ஒரு வாய்ப்பாக வருதேன்ட்டு நீங்கள் செயல்படக்கூடாது. எல்லாமே பொறுமையாக போகணும். ஏன்னா ஏமாந்தோம்னா ஸ்கேமில் போய் மாட்டுறது, தேவையில்லாமல் அவசரப்பட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மூத்த சீனியர் சிட்டிசன் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாத்ரூம் அது மாதிரி விஷயத்தில் போகும்பொழுது ஏதோ நினச்சிட்டு போகக்கூடாது. கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். திடீர்னு உங்களை ஏமாறக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் ஏதோ ஒன்று வலிக்கிட்டு விழுகிறது, காலில் அடிபடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியனால நம்மவே கவனமாக பொறுமையாக மன உளைச்சல் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தியானம் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷனோட கொஞ்சம் தெளிவோடு இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ எப்பவுமே மைண்டு கிளியராக வச்சுக்கணும். லேசினஸும் இதே சில காலேஜ் படிக்கிறவங்க இளைய தருணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்குள்ளே போகிறது, தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, இது மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அஷ்டமசனி சிம்மராசி இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.